திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திடீரென 2 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி தொடர்பாக விமானப்படை தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. பயிற்சிக்காக ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கியதாக தற்பொழுது விமானப்படை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கடினமான இடத்தில் ஹெலிகாப்டரை இறக்குவது தொடர்பாக விமானிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது என விமானப்படை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். 2 ஹெலிகாப்டர்கள் திடீரென தரையிறங்கியது ஏன் குறித்து கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் விமானப்படை அதிகாரிகள் அதற்கான விளக்கத்தை தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். தரையிறங்கிய 2 ஹெலிகாப்டர்களில் ஒன்றில் இருந்து மற்றொன்றுக்கு ஆட்களை மாற்றியுள்ளனர் எனவும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கௌரிசங்கர். 2 ஹெலிகாப்டர்கள் திடீரென தரையிறங்கியது ஏன் என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் விமானப்படை அதிகாரிகள் இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றனர்? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பகுதி அருகே உள்ள இரும்புலி கிராமம். இரும்புலி கிராமத்திலே இன்று மதியம் பிற்பகல் கரெக்டாக 3 மணி அளவில் 2 ஹெலிகாப்டர்கள் வந்துள்ளன. இந்த முதல் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி மற்றொரு ஹெலிகாப்டரில் வீரர்கள் ஏறி சென்றுள்ளனர். இது அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாய நிலத்தில் உள்ள பொதுமக்கள் படம் பிடித்து அருகே உள்ள காவல் நிலையம் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான பின்பு இது தொலைக்காட்சிகளில் பரவியது. நாம் தொலைக்காட்சியிலும் செய்தி வெளியிட்டிருந்தோம். அப்பொழுது இது அரக்கோணம் ராஜலிக்கு சொந்தமான ஹெலிகாப்டரா இருக்குமா என்று நாம் தெரிவித்திருந்தோம். அதே போல் தற்பொழுது அரக்கோணத்தில் கடற்படை விமான நிலையத்தில் இப்பொழுது அந்த PRO ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில் இந்தியா கடற்படை விமான நிலையமான அரக்கோணம் விமானம் வெளியிட்டுள்ள செய்தி இது என்றும், தகவலின் அடிப்படையில் வெறும் ஹெலிகாப்டர் பைலட் வழக்கமாக செல்லப்படும் இது வழக்கமான பயிற்சி தான் என்றும், மேலும் தரையில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில் ஹெலிகாப்டர் நிலைநிறுத்த முயற்சிக்கும் பயிற்சி தான் இது. ஆகையால் மக்கள் யாரும் இதை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்றும், இது வழக்கமான பயிற்சி தான் என்றும், அரக்கோணம் விமான நிலைய பயிற்சி தான் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.